கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பட்டா மாறுதலுக்கு கிராம நிர்வாக அலுவலர் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிவிட்டு தன்னை அலைக்கழித்து வருவதாக மூதாட்டி ஒருவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். நயினார் பாளையத்தைச் சேர்ந்த மூதாட்டி பெரியம்மாளுக்கு சொந்தமான நிலத்தை பெரியசாமி என்பவர் அபகரிக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கில் பெரியம்மாளுக்கு சாதகமாக நீதிமன்றம் தீர்ப்பளித்த போதிலும் பெரியசாமியிடம் பணம் வாங்கிக் கொண்டு அவருடைய பெயருக்கு கிராம நிர்வாக அலுவலர் ரஞ்சித்குமார் பட்டா மாற்றியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தனது பெயருக்கு பட்டா மாற்றும்படி மூதாட்டி பெரியம்மாள் விண்ணப்பித்த போது அவரிடம் கிராம நிர்வாக அலுவலர் ரஞ்சித்குமார் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிக் கொண்டு பெயர் மாற்றம் செய்யாமல் அலைக்கழிப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மூதாட்டி வெளியிட்ட வீடியோ வலைதளத்தில் பரவி வருகிறது. ரஞ்சித் மணியாவது 10,000 பணத்தை வாங்கிட்டு பட்டா மாற்றி தரேன்னு சொல்லி பட்டா மாற்றி கொடுக்குது சாமி. என்ன நான் 8 மாதமாக அலையிறேன். தாசில்தார்கிட்ட மனு கொடுத்தேன். அவங்க உடனே பட்டா மாற்றி அந்த மாதிரி கொடுங்க, இடத்த அளந்து கொடுங்கன்னு அவங்க கையெழுத்து போட்டாங்க. இவங்க சீட்டு என்னது? இது கோர்ட்டு தீர்ப்புங்க, கோர்ட்டு தீர்ப்பு. என்ன இதெல்லாம் காட்டி தான் நான் பட்டா மாற்ற சொன்னேன். எனக்கு வீடியர் பட்டாயை கொடுத்துட்டு எதிர்பார்ட்டிக்கு பெரியசாமிக்கு சொந்த பட்டாயை ஆக்கி விட்டாங்க. ஈரோட்டில் ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி 400 பேரிடம் 62 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த மேலும் ஒருவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். ஈரோட்டில் 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட யூனிக் எக்ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஈஸ்ட் வேலி அக்ரோ ஃபார்ம்ஸ் நிறுவனங்கள் முதலீடு செய்பவர்களுக்கு அதிக வருமானம் தருவதாக கூறி மக்களிடம் பல கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்துள்ளன. பாதிக்கப்பட்டோர் அளித்த புகாரை தொடர்ந்து தலைமறைவாக இருந்த நிர்வாக இயக்குநர் நவீன்குமார், மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட முன்னாள் ராணுவ வீரர் முத்துச்செல்வம் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் 2 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த பிராங்க்லின் என்பவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.